ஸோ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு நிறைய பேர் வந்து பல வருடங்களாக ட்ரை பண்ணுவீங்க. சில பேர் வந்து இந்த வருடம் ட்ரை பண்ணலான்னு இருப்பீங்க. அதற்கான எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே இருக்கும், பண்ணிட்டுலாம் இருப்பீங்க. ஸோ இந்த வருடம் வந்து நோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட வாய்ப்புகள் கொஞ்சம் மறைவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா கிடைக்கும்னு இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணணும். நிறைய வந்து ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கீங்க. துலாம் ராசி, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா? ரொம்ப 10 வருஷம் நியர்பை ட்ரை பண்ணவங்கலாம் கூட இந்த வருடம் நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஃபேமிலி சப்போர்ட்டோட பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள் நாம நிறையவே பார்த்திருப்போம். வருடம் தொடங்கத்துக்கு முன்னாடியே நிறைய பார்த்திருப்போம். ஸோ இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு முக்கியமான கேள்வி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு நிறைய பேர் வந்து பல வருடங்களா ட்ரை பண்ணுவீங்க. சில பேர் வந்து இந்த வருடம் ட்ரை பண்ணலான்னு இருப்பீங்க. அதற்கான எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே இருக்கும், பண்ணிட்டுலாம் இருப்பீங்க. ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நிறைய பேர் அட்டம்ப்ட் எடுத்து 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 வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பத்தி தான் டாரோ கார்ட் ரீடிங் மூலமா பார்க்க போறோம். சரி, எப்படி பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு ராசிக்கும் பார்க்க போறோம். மேஷம் டு மீனம் வரையில் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசிக்கும் இந்த வருடம் அரசாங்க வேலை வாய்ப்பு உண்டா இல்லையா அப்படின்றத நம்ம டாரோ கார்டை எடுத்து பார்க்க போறோம். ஸோ உங்க ராசிக்கு என்னவோ அந்த ராசிக்கான ரீடிங் பாருங்க. உங்க ஃபேமிலியில இருக்கவங்களுடைய ராசிக்கான ரீடிங்கும் நீங்க இதுலயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய அந்த ஆன்சரை பார்த்து தெரிஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் எஸ் வந்தாலும் சரி, நோ வந்தாலும் சரி, அதாவது நம்ம இந்த வருடத்துக்கு தான் பார்க்க போறோம். நோ வந்தா கூட பர்மனண்டா வந்து பார்க்க போறது இல்லை, சரிங்களா? எது வந்தாலுமே இப்போ இந்த பதில் கிடைச்சதுக்கு நன்றி சொல்லும் விதமா நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுக்கு வேற இந்த மாதிரி என்ன டாபிக் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன டாபிக்ல உங்களோட ராசிக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இப்போ நம்ம மேஷம் டு மீனம் வரையிலான உங்களுடைய அந்த கேள்விக்கான பதிலுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த 2026ஆம் வருடம் கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க வேலை வாய்ப்பு இருக்கா இல்லையா? முதல்ல வந்து மேஷ ராசிக்கானது பார்க்கலாம். மேஷ ராசிக்கானது முதல் அப்படின்னும் போதே ஒரு கார்டு. இந்த வருடம் உங்களுக்கு வாய்ப்பு வருதோ இல்லையோ, அந்த வெயிட்டிங் பீரியட் எப்படின்னா, இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க, புதுசா அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு நல்ல ஒரு இனிஷியேஷனா இருக்கும். ஸோ ஒரு வெயிட்டிங் பீரியடை கொடுக்குற மாதிரி, இல்லைன்ற மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு இனிஷியேஷனா இருக்கும். ஆல்ரெடி நீங்க இதை தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அரசாங்க வேலைக்கு, எனக்கு இன்னும் வந்து கிடைக்கல, அதுக்கான அவுட்கமே இன்னும் வரல, ஸோ இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வருடம் ஒரு நியூ பிகினிங் இருக்கு. வேற டிபார்ட்மெண்ட்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்டை விட இதை எடுங்க, இதுல உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்ஷன் வந்து மாறக்கூடிய ஒரு வருடமா இது இருக்க போது. ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ஸோ நான் இனிமே தான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு குட் லக் கொடுக்கக்கூடிய வருடமா இது வந்து இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ மேஷ ராசி இனிமே ட்ரை பண்றவங்களுக்கு நல்ல இனிஷியேஷன் டைமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. நிறைய அதுக்கான அப்டேட்ஸ் நடக்கும். நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களால கண்கூடா பார்க்க முடியும். இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, ட்ரை பண்ணி ஓஞ்சு போயிட்டேன்னு சொல்றவங்க கொஞ்சம் வேற டிபார்ட்மெண்ட் டைவர்ட் பண்ணி பாருங்க, அதை டைவர்ஷனை மாத்தி பாருங்க. நிச்சயமா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இப்ப மேஷத்தை தொடர்ந்து ரிஷப ராசி, உங்களுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசி, உங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா போராட்டமா தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து நோன் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது, போராட்டத்துக்குரியதா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகுது அப்படின்னா கூட, இப்போ எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை சந்திக்க நேரிடும். ஸோ அதனால அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். சில பேர் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றதே அந்த ஒரு விஷயத்துக்குமே நிறைய போராட்டத்துக்கு உள்ளாகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருடம் வந்து நோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய வாய்ப்புகள் கொஞ்சம் மறைவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு.
அடுத்து வந்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா? சோ இந்த வருடம் வந்து கிடைக்கும் கிடைக்காதுன்றத தாண்டி இந்த வருடம் அது கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலான்ற ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வரைக்கும் அந்த வழி தெரிஞ்சிருக்காது. ஃபினான்ஷியல் ரீதியான பிரச்சனைகள் கூட இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வேலையை நம்ம தக்க வச்சுக்க, வேலை கிடைக்கிறதுக்கு ஃபினான்ஷியலா நம்ம என்ன டெவலப்மெண்ட் ஆகணும், அதற்கான பண வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வேலை கிடைக்கிறதுக்கு என்ன வழி செய்யணும் அப்படின்றது அந்த வழி வந்து இந்த வருடம் கிடைக்குமே தவிர வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். பட் அது கிடைக்கிறதுக்கு இப்ப அடுத்த வருடம் கிடைக்கிறதுக்கு இந்த வருடம் அதுக்கு என்னெல்லாம் முன்கூட்டியே பண்ணி வச்சிடலாம், அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் வழிகள் உங்களுக்கு வந்து உருவாக்கும். கடகராசி, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வேலை வாய்ப்பு, அதாவது அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ கண்டிப்பா கிடைக்கும்னு இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணணும். நிறைய வந்து ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, அவமானங்களும் உங்களுக்கு ஆயிருக்கு இந்த வேலை சார்ந்த விஷயத்திலேயே. பட் அதெல்லாம் வந்து மைண்ட்ல எடுத்துக்காம அகைன் ஒரு ட்ரை கொடுக்கலாம். அதாவது சில விஷயத்துல எல்லாம் 90% நம்ம செஞ்சிருப்போம். அந்த 10% செய்யறதுக்குள்ள நம்மளுக்கே நம்பிக்கை போயிடும், நம்மளே டயர்ட் ஆயிடும். ஸோ அதை வந்து விட்டுருவோம், அதனால அது கம்ப்ளீட் ஆகாது. அந்த மாதிரி இது வரைக்கும் நீங்க இழந்தது, அவமானப்பட்டது அதெல்லாம் வச்சுங்க. ஸோ இந்த வேலையில ஃபெயிலியர்ஸ் நடந்ததெல்லாம் இந்த விஷயத்துல. பட் இந்த வருடம் ட்ரை பண்ணுங்க, அதெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு இந்த வருடம் புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம கிடைச்சா கிடைக்குது எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். ஸோ சிம்ம ராசி, உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ கிடைக்காம போகும். ஏன்னா அதுல நிறைய சூழ்ச்சிகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, கைக்கு வர வேண்டியது வராம கூட போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. 70% கிடைக்காம போற வாய்ப்புகள் இருக்கு. அது ஏன்னா உங்களை சுத்தி நிறைய சூழ்ச்சிகள் வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட வாங்கி கொடுக்காம ஏமாத்துவாங்க. இல்ல உங்களுக்கு அது கிடைக்கிறது கூட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட இருக்கிறவங்களோ கூட தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ணலாம். ஸோ அது மாதிரி சூழ்ச்சிகள் அதிகமா இருக்கிறதால கவனமா இருக்கணும். 30% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 70% சூழ்ச்சிகளால கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ நீங்க தான் கொஞ்சம் பார்த்து நிதானமா யார்கிட்ட நீங்க இதை பத்தி சொல்றீங்க, யார்கிட்ட இதை வந்து ரெஃபருக்கு கொடுக்குறீங்க, இது எல்லாமே நீங்க கொஞ்சம் சுதாரிப்போட செயல்பட்டீங்கன்னா அது 30% வாய்ப்புல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. கன்னி ராசி, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இந்த வருடம் கிடைக்குமா? கன்னி ராசி, உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் பத்தி எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது, எதை பண்ணலாம், இல்ல வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு இதை எடுக்கலாமா, இல்ல இதை பார்த்துக்கிட்டே அதையும் பார்க்கலாமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய குழப்பத்தை வந்து கிளியர் பண்ணுங்க. இந்த வருடம் அந்த குழப்பத்தை கிளியர் பண்றதுக்கான ஒரு வருடமா முதல்ல எடுத்துக்கோங்க. முதல்ல உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்ன பண்ண போறீங்க, ஜாப் பார்த்துக்கிட்டே அதை பாக்குறதா இல்ல விட்டுட்டு அதை பாக்குறதா, இல்ல எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சூட் ஆகும், எது உங்களுக்கு உடனே கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விகளுக்கெல்லாம் ஆக்சுவலா பதில் இருக்காது. ஸோ அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வாங்க. அப்போ நீங்க இந்த வருடம் அதற்கான ஒரு டைமை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கான சில அனுபவங்கள் உங்களுக்கு நடக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதற்கான டைம் எடுத்துக்கிட்டா அப்ப நெக்ஸ்ட் இயர்ல அதற்கான முயற்சிகள் நீங்க பண்ணும் போது அப்ப நிச்சயமா கிடைக்கும். அப்ப இந்த வருடம் வந்து நோ தான். ஏன்னா இன்னும் நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. குழப்பத்தை முதல்ல கிளியர் பண்ண பாருங்கன்னு. துலாம் ராசி, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா? துலாம் ராசி, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. நிச்சயமா கிடைக்கும். ஸோ ஜஸ்டிஸ் வந்து உங்க சைடு இருக்கு. அதுவும் இந்த லா ஃபீல்டுல லாயர் அது சம்பந்தமான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், பெர்மனண்டா ஒரு பார் கவுன்சில நான் வந்து மெம்பர் ஆகணும், லைக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னா ஸோ அதுல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரா தான் நடக்கும், சக்சஸ் இருக்கு அப்படின்னு இருக்கு. மேற்கொண்டு நீங்க யார்கிட்டயா ரெஃபரன்ஸ் வாங்கி ஒரு வேற விதமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்க சேரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா நிச்சயமா அது வந்து கிடைக்கும். ஸோ நீங்க ஃபேரா சில விஷயங்களை பண்ணீங்கன்னா, அதாவது நியாயமா சில விஷயங்களை பண்ணீங்கன்னா நியாயமாவே உங்களுக்கு அந்த வேலை நிச்சயமா இந்த வருடம் கிடைக்கும். விருச்சிக ராசி, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேலை வாய்ப்பு இந்த வருடம் இருக்குமா இருக்காதா அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி,
உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எடுத்த உடனே நானு பெரிய ஹை ப்ரொஃபைல்ல போகணும், அந்த டிபார்ட்மெண்ட் வேணும், இது வேணும், இந்த ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஸ்டார்டிங்ல ஏதாவது ஒரு சின்ன ப்ரொஃபைல்லையாவது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஆனா அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாதான் நீங்க நினைச்ச இலக்கை அடைய முடியுமே தவிர்த்து, நான் ஒண்ணு யோசிச்சேன், சின்னதா ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க விடக்கூடாது. விருச்சிக ராசி, அப்போ உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் நிச்சயமா கிடைக்கும். ஆனா சின்ன லெவல்ல கிடைக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்கு. தனுசு ராசி, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அரசாங்க வேலை வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வாய்ப்பு கிடைக்கும்னா, யாரு சொல்றத அந்த சஜஷன் எடுத்துக்காம உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுடைய கவர்மெண்ட் ஜாப் வேலை சார்ந்த விஷயங்களை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிடலாம். நீங்க மத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொலாப்ஸ் பண்ணிக்கும் போது, மத்தவங்க சஜஷன் கேட்கும் போது, பொதுவா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் மத்தவங்க சஜஷன் கேட்டு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஃபைனலா நீங்க என்ன டிசைட் பண்றீங்க, என்ன முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்றது மட்டும் யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அதனுடைய அந்த ஜாபினுடைய அவுட்கம் நிச்சயமா கிடைக்கும். நீங்க ட்ரை பண்றதுக்கான அவுட்கம் கிடைக்கும். ஸோ உங்களுடைய நாலேஜ் படி நீங்க கொண்டு போறீங்கன்னா வேலை வாய்ப்பு சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நிறைய பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பீங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு இருக்கேன், ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணா எனக்கு கிடைக்கும்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் சரியான வழிகாட்டுதல் இந்த வருடம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. என்னன்னே தெரியாம இருக்கவங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சு ட்ரை பண்றவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். மகர ராசி, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? அது கிடைக்காது அப்படின்னு தான் இருக்கு. ஸோ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு மனசுல கற்பனைகள் ஆசைகளை அதிகமா வளர்த்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த வருடம் நிறைய நீங்க மன ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்ல வேலையில பிரச்சனையோ கூட நீங்க சந்திக்க நேரிடும். இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்காக இருக்கிறத விட்டுட்டு ஸோ பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேணாம், அந்த மாதிரிதான். பட் கவர்மெண்ட் ஜாப்ன்றது பறக்கிறது இல்லை. ஆனா இப்ப இருக்கிற உங்களோட நிலைமைக்கு அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற விஷயங்கள் அடி வாங்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வருடம் மட்டும் அதுக்கு ஒரு பாஸ் கொடுத்துட்டு அடுத்த வருடத்துல இருந்து நீங்க தாராளமா அதை ட்ரை பண்ணலாம். இந்த வருடம் மும்புறமா அதுல இறங்குனீங்கன்னா மன ரீதியா நிறைய பாதிப்புக்கு உள்ளாவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கும்பராசி, உங்களுக்கு இந்த வருடம் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி, நிச்சயமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருடம் உங்களுக்கு வரும். சர்ப்ரைஸா வரும் அப்படின்னு இருக்கு. நீங்க இந்த டைம்ல வரும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனா அந்த டைம்ல வராம சர்ப்ரைஸா வேற ஒரு டைம்ல வரும். ஸோ இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில தான் உங்களுக்கு அமையும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த வருடம் நம்பிக்கையோட அரசாங்க வேலைக்கான முயற்சிகளை எடுங்க. யார் யார்கிட்ட எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ ரெஃபரன்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்து வைங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இங்கிருந்து கிடைக்கும்னு நினைக்கலையே, இவங்க கிட்ட இருந்து இந்த வாய்ப்பு வரும்னு நினைக்கலையே, இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவான்னு நினைக்கலையே, ஏதாவது ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி நீங்க எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத வகையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. நீங்க முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது, நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. நிறைவான ராசியா மீன ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அரசாங்க வேலை வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். மீன ராசி, கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட்டும் அதுக்கு வேணும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டோட நீங்க அரசாங்க வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஃபேமிலி சைட்ல இருந்து பணம் ரீதியான சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருந்ததுனாலே இந்த வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை வாய்ப்பு இந்த வருடம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். 10 வருஷமா ட்ரை பண்ணவங்களுக்குலாம், ரொம்ப 10 வருஷம் நியர்பை ட்ரை பண்ணவங்கலாம் கூட இந்த வருடம் நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஃபேமிலி சப்போர்ட்டோட பண்ணுங்க, கிடைச்சி தீரும் அப்படின்னு இருக்கு. நேயர்களே,
இந்த 2026ஆம் ஆண்டுக்கு யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கிடைக்காத வாய்ப்பு இருக்கு இல்ல அப்படின்றத மேஷம் டு மீனம் ராசி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் டாரோ கார்ட் ரீடிங் மூலியமா. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு பதிவு, இந்த ஒரு ஆன்சர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்க இதுக்கு நன்றி சொல்லும் விதமா நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக், கமெண்ட் கண்டிப்பா தெரிவிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ட்ரிபிள் எம் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவோட மீட் பண்றேன். நன்றி.